பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாளிலிருந்து நாம் இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தையும் அவர் செய்த அடையாளத்தின் அற்புதத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அற்புதம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலையும் அற்புதங்கள் செய்திருக்கிறார் கர்த்தர். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்திருக்கிறார். இங்கே நல்லா கவனிக்கணும் பாருங்களேன். எபிரேய மொழியில் அற்புதத்துக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா மொஃபேத், MOPHETH, மொஃபேத் அப்படின்றாங்க. மொஃபேத்னா எபிரேய மொழியில் அற்புதங்கள் என்ற அர்த்தம். அதே கிரேக்க மொழியில் டுனாமிஸ். நீங்கள் டுனாமிஸ்னால் அந்த அக்கினிக்கு போயிடாதீங்க, இது டொனாமிஸ் அப்படின்னு கிரேக்க மொழியில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எபிரேய மொழியில் மொஃபேத் அப்படின்னா அற்புதங்கள் என்ற அர்த்தம், அதே கிரேக்க மொழியில் டுனாமிஸ் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அற்புதத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பூலோகத்தில் அற்புதங்கள் செய்யணும், பூலோகத்துக்கு இறங்கி வந்து அற்புதங்கள் செய்யணும்? நல்லா கவனிங்க. ஆதாம், தேவன் உலகத்தை உண்டாக்கி அதை ஆளுகை செய்வதற்காக முதல் ஆதாமை உருவாக்கினார். முதல் ஆதாமை உருவாக்கும் பொழுது பாருங்க, மண்ணை கொண்டு, உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஆதியாகமம் 2:7, மண்ணை கொண்டு மனுஷனை உண்டாக்கி, அதாவது மாம்சத்தை உண்டாக்கி, சரீரத்தை உண்டாக்கி, அதற்குள்ள தேவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 2:7. அதில் ஜீவ சுவாசம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அர்த்தம். தேவன் தனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான், ஆவியை தான் ஆதாமுக்கு ஓதுகிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆதாமை படைச்சது சரியே, மாம்சத்துப்படி அவர் படைச்சிருக்கிறார். ஆனால் அந்த மாம்சத்துக்குள்ளே யாருடைய ஆவியை வச்சாரா? தேவனுக்குள்ளே இருக்கிற ஆவி எடுத்து தான் அந்த ஆதாமுக்குள்ளே வைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆதாமுக்குள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்தமான ஆவி. அப்போ பரிசுத்தமான ஆவி, அதாவது அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஸ்பிரிட் அப்படின்றாங்க. அதாவது இன்னொரு ஆவியை, ஒரு ஆவியிலிருந்து இன்னொரு ஆவியை உருவாக்குகிறார். என்ன ஒரு விஷயம்னா, தேவனுடைய ஆவி சர்வத்துக்கும் போய் வரும். ஆனால் ஆதாமுக்குள்ளே இருக்கிற அந்த கொடுத்த இன்னொரு சப்ஸ்டியூட் ஆவி அவன் சரீரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படி பார்க்க போனால் அன்பு பிள்ளைகளை கவனிங்க, தேவன் என்னென்ன காரியங்கள் செய்கிறாரோ அத்தனை காரியங்களும் ஆதாம் செய்தாகணும். தேவனுக்குள்ள ஆவி தானே ஆதாமுக்குள்ளே இருந்தது, சப்ஸ்டியூட் ஆவி. ஒரு ஆவியிலிருந்து இன்னொரு ஆவியை தயாரிக்கிறார் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, தேவன் என்னெல்லாம் அற்புதங்கள் செய்தாரோ அதெல்லாம் ஆதாம் செய்யணும். கிரியேஷன், அதாவது கிரியேஷன் மட்டும் கிடையாது, ஜீவனை உண்டாக்குறத காரியம் மட்டும் கிடையாது பாருலாம். மீதி எல்லா காரியத்தையும் அவன் செய்யலாம். வானத்தின் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, பூமியில் உள்ள எல்லாவற்றுக்கும் அதிகாரம் கொடுத்து, மனுஷன் மேலே அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 1 26, 27 வாசினா சகல விதத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவன் அற்புதம் செய்யணும் இல்லையா? அல்லேலூயா. தேவன் என்னெல்லாம் செய்வார் அதெல்லாம் அவன் செய்யணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆதாம் கூட ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 19, தேவனாய் கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி அதை ஆதாம் அவைகளுக்கு என்ன பேடுவன் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துகளுக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதுக்கு பேராயிற்று. ஆக்சுவலி ஆண்டவர் வெளியில் தான் எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டு வந்து ஆதாம் கிட்ட கொடுக்குறார். தேவன் தானே பேர் வைக்கணும், ஆனால் அவனுக்கு உரிமை கொடுக்குறாரு. பார்த்தா ஆளுகை அதிகாரத்தை கொடுக்குறார், நீ அதுக்கு பெயரிடு. இப்போ என்ன அர்த்தம்? அந்த சப்ஸ்டியூட் ஆவி, ஆதாமுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இங்கே பேரிடுது பாருங்கள். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான்.
அவன் என்ன பேரிட்டானோ அந்த பேர் தான் இந்த வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. என்ன ஒன்று, பாவம் செஞ்சிட்டார் ஆதாம். ஆதாம் எவ்வளோ பாவம் செஞ்சனால அற்புதம் செய்ய முடியல. ஆதாம் மகிமையோடு இருந்தார். மகிமையின் ஆவி, மகிமைன்னா பரிசுத்த ஆவின்னு அர்த்தம். தேவனோடு இருக்கும்பொழுது மகிமையினாக மகிமையாக இருந்தார். பாவம் செஞ்சதில் மகிமை போயிடுச்சு. ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் தேவன் உலாவாராம். அப்போ தேவனோடு அவர் சம்பாஷித்தாங்க. அப்போ தேவன் என்னெல்லாம் காரியம் செய்வார் அதை செய்யணும்னு தான் ஆதாமுக்கு வானத்தில் பூமியில் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் ஆதாம் அதை விட்டு விட்டார். பாவம் செஞ்சதில் கடந்து போயிட்டு. ஆகையினால என்ன பண்ணார்னா 2ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே படைத்தார். பரிசுத்த ஆவி, அதாவது இன்னொரு ஆவி, பரிசுத்த ஆவியை அன்னை மரியாள் கர்ப்பத்தில் வைத்து பரிசுத்தமான இயேசு பிறக்க செய்தார். அப்போ இயேசுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன? மகிமையின் பரிசுத்த ஆவியானவர். ஆதாம் என்னென்ன காரியங்கள் செய்யலையோ அத்தனை காரியம் ஆண்டவர் செய்தார். அற்புதம் செய்ய ஆரம்பித்தார் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இந்த நாள்லேருந்து இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இடையில் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு வரைக்கும், புதிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வைத்து கர்த்தர் அற்புதம் செஞ்சார். பரிசுத்த ஆவியானவர் வச்சு அற்புதங்கள் செஞ்சு தான் இருக்கிறார். அப்போ அற்புதம் ஒன்றா பிதா வரணும், ஆவியானவர் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் தான் ஸ்ட்ரைட்டாக இயேசு கிறிஸ்து இறங்கி பரிசுத்த ஆவி மூலமாக அற்புதங்கள் செய்கிறார். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் பிதா சார்பாக பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் மூலமாக அற்புதம் செய்து வருகிறார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர், பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர், இங்கே புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த மகிமையின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியான வைத்து தான் அற்புதங்கள் புதிய ஏற்பாட்டில் அநேக அற்புதங்கள் செய்கிறார் கர்த்தர். அதை தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்களேன். அற்புதத்தை முதல் அற்புதமே பாருங்களேன், ஆதியாக 1:1 முதல் அற்புதம் பாருங்களேன். ஆதியாக 1:1 முதல் அற்புதம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார் சொன்னது அற்புதம் நினச்சி பார்த்தீங்களா? முதல் அற்புதமே 1ஆம் அதிகாரம் தான். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொடுக்கிற தேவனவர். இந்த பூமியை படைச்சது ஒரு அற்புதம், இந்த வானத்தை படைச்சது ஒரு அற்புதம், அது உள்ள ஜீவராசிகளை நம்மையும் படைச்சது ஒரு அற்புதம் பாருங்களேன். சரி, தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் 2 விதமாக பிரிக்கிறோம் பாருங்களேன். அற்புதம் அப்படின்னு வந்ததே முதல் வேலை எங்கன்னா யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். முச்செடி நடுவில் அக்கினி எரியுது. மோசே இந்த ஓரேப் மலைன்னு வந்து பார்க்குறாரு. அல்லேலூயா. வந்து பார்க்குறாரு. இதை இங்கே என்ன திடீர்னு அக்கினி எரியுது, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். முதல்ல அற்புதம்னு சொல்லப்பட்டது அங்கே தான். அதுக்கு முன்னாடி அற்புதம் நடந்திருக்கு, அது ஒரு விஷயம். அற்புதம், அல்லேலூயா. மோசே தான் முதல்ல குறிப்பிட அற்புதம்னு குறிப்பிடுகிறார். சரி, அற்புதத்தில் 3 வகையாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒன்று துரிதமான அற்புதம். பழைய ஏற்பாட்டில் இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் இருக்கும், துரிதமாக அற்புதம், சடன்லி, உடனே அற்புதம் நினச்சி பாருங்களேன். அல்லேலூயா. உதாரணத்துக்கு பாருங்கள், அங்கே பாருங்கள், மோசே எகிப்து தேசத்திலிருந்து மக்களை கொண்டு வருவதற்காக மோசை வைத்து கர்த்தர் 10 அற்புதங்களை செஞ்சார். இஸ்ரவேல் மக்களுக்கு அது அற்புதம், எகிப்து மக்களுக்கு அது வாதை, நோய். இயற்கையில் மேலே, அதாவது இயற்கையில் மேலே அதிகாரம், துரிதமான அற்புதம். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் துரிதமான அற்புதத்தை செஞ்சார். உதாரணத்துக்கு எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் அங்கே பாருங்கள் தெளிவப்பட்டது. 18ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறார். வானத்தில் இருக்கிற பொருளுக்கு மேலே அற்புதம். அவருடைய அசிஸ்டண்ட், அவருடைய இன்னொரு பாஸ்டர், அவருடைய சீஷன் எலிசா பயங்கரமான அற்புதங்கள் செய்கிறார். பயங்கரமான துரிதமான அற்புதம். இதுக்கு பிறகு துரிதமான அற்புதம், இயற்கையில் மேல் அற்புதம். நாகமான் வராரு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகி, நீ போய் அந்த யோர்தான் நதியில் 7 தரம் முக்கி எழுந்துரு, குளித்து எழுந்துரு, நீ சரியாயிடுவ அப்படின்னு சொல்லும்போது 7 தரம் அப்படி குளித்து முக்கி எழுந்த பிறகு அந்த குஷ்டம் காணப்படாமல் போய்விட்டு. எவ்வளோ துரிதமான அற்புதம் இதெல்லாம் அநேக சொல்லப்பட்டது பாருங்களேன். சாரிபாத்தி வீட்டில் ரொம்ப வறுமை, ஒன்றுமே இல்லை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இயற்கையின் மீது அற்புதம், சடன்லி துரிதமான அற்புதம். ஜபம் பண்ணுறாரு, அங்கே அந்த மாவும் எண்ணெயும் திரளான பெருகிய அற்புதத்தை காட்டுகிறார். சூனேமியா அவருடைய மகன் இறந்து போய்கிறான், உடனே துரிதமான அற்புதம். அவர் மேலே வீழ்ந்து படுத்து
3 தடவை படுத்து ஜெபம் பண்ணுற பிள்ளை தும்பி எழுந்ததுன்னு சொல்லி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன். எலிசா காலத்தில் தீர்க்கதரிசி புத்திரர்கள் மரம் வெட்டுறதுக்காக போகிறாங்க. ஒருத்தர் இரவில் கடனாக கோடாரி வாங்கிட்டு வரான். வெட்டும்போது கோடாரி போய் விழுந்து விடு தண்ணியில். உடனே எலிசா ஒரு கொம்பு உடைச்சி போட்டு அந்த கோடாரி மிதக்க செய்கிறார். அல்லேலூயா. கோடாரி என்பது யார் தெரியுமா? மக்கள். கொம்பு எதிர்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அங்கிருந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் நிறைய அதிக பறவை. துரிதமான அற்புதம், துரிதமான அற்புதம். எசேக்கியேல் ராஜா 2 ராஜாக்கள் புத்தகத்தில் பார்த்தா எசேக்கியேல் ராஜா வராரு. அவருக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு, பிளவு வியாதி, காலில் பிளவு விழுந்து அவர் மரணம் அடைய போகிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், அவர் வருத்தத்தை விண்ணப்பித்து நான் கேட்டேன், அத்தி பழத்தை கொண்டு போய் அவருக்கு 10 போடுங்கன்னு 10 போட்டோன்னே உடனடி துரிதமான அற்புதம். அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம் தெரியுமா? எசேக்கியேல் ராஜா உடனே ஆலயத்துக்கு ஓடிவிட்டான். இன்றைக்கு நம்ம அற்புதம் பெற்றுக்கூட ஆலயத்துக்கு போகிறதில்ல. அல்லேலூயா. துரிதமான அற்புதம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையின் மீது அற்புதம். யோனா புத்தகத்தை எடுத்துங்க. யோனா நினிவேவுக்கு தீர்க்கதை சொல்லி அனுப்புகிறார். ரொம்ப வெறுத்து போய் ஒரு மலையில் படுக்கும் பொழுது உடனே ஒரு சூர செடியை முளைக்க சேர. துரிதமான அற்புதம். மறண்டு போய் எப்போ விளைஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரே ராத்திரியில் அற்புதம். இயற்கையின் மீது அற்புதம். என் புதிய ஏற்பாடு எடுத்துங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் உடனே சடன்லி அற்புதம் செய்கிறார். மரித்து போன தபித்தாலை, ஆமாம், மரித்து போன ஒரு பெண் பிள்ளை தலித்தாக்குமீன்னு சொல்லி எழுப்புக்கிறார். துரிதமான அற்புதம் இதெல்லாம். அது மாத்திரமல்ல, அங்கே பாருங்கள், காற்றின் கடலை அப்படியே அடக்கிறாரு. ஒரு எவியருடைய அந்த மகளை உயிரோடு எழுப்புகிறாரு. அல்லேலூயா. வேலைக்காரனுடைய 100 வேலைக்காரனில் உடனே சுகம் கொடுக்குறார். இதெல்லாம் துரிதமான ஒரு அற்புதம். ஒரு அலையிலையா சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமான சொன்ன ஜனங்களே, 12 வருஷம் பெரும்பாடோட ஸ்திரீ மார்க் 5ஆம் அதிகாரத்தில் துரிதமான அற்புதங்களை செய்து காட்டுகிறார் ஆண்டவர். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்கள். இயற்கையின் மீது அற்புதம், காற்று கடல் மீது அற்புதம். எல்லாம் எப்படி வந்தது? ஆதாமுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவன் பாவம் செய்து எழுந்து போய்விட்டான். 2ஆம் வந்த ஆதாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அப்படியே பரிசுத்த ஆவியில் அற்புதங்களை செய்து காட்டுகிறார். இன்றைக்கி பாருங்கள், ஒரு வில்லேஜுக்கு போகிறேன்னு எடுத்தோடனே ஜெபம் பண்ண ஒத்துக்க மாட்டான். அற்புதம் செஞ்சால் தான் அவன் மனம் மாறுவான். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்கன்னா, ஆமாம், அற்புதம் ரொம்ப முக்கியம். ஒரு வாரத்தில் பிசாசை ஓட்டணும், நோயை சுகமாக்கணும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க சீசர்களோட செஞ்சாங்க பாருங்கள். மரித்தவனை எழுப்பினாங்க. அப்போஸ்தலருடைய 3ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 8 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இப்படி தொடர்ந்து அப்போஸ்தலர் எல்லாம் அற்புதம் செஞ்சாங்க. பேதுரு இடத்துல நடந்து போகிறார், தேவாலயத்துக்கு போகிறார். பிறவிலிருந்தே சப்பானியாக அவனை எழுப்புறார். மக்கள் மறண்டு போய் பார்க்குறாங்க அந்த அற்புதத்தை பார்த்து. அப்போஸ்தலர் அடிப்படையில் 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை பார்க்குறோம். சூம்பினுடைய பிறவியிலே சப்பானியாக பிறந்தவனை அவனுக்கு விசுவாசம் அப்படின்னு சொல்லி பவுல் சுகமாக்குறான். பேதுரு நடந்து போகும்போது அவர் உருமால்கள் கச்சைகளை போட்டு, பவுல் நடந்து போகிற உருமால்கள் கச்சைகளை போட்டு அது பட்ட உடனே சுகம் அடைகிற அற்புதம். ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களை செஞ்சுருக்கார். துரிதமான அற்புதம், துரிதமான அற்புதம். அப்போஸ்தலர் பவுல் நடந்து போகும்போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அவருடைய உரிமால்களும் கச்சை இடுப்பு கச்சை உரிமாலாம் மேலே போகிற அந்த பெரிய ஷால்வை அதை தூக்கி போட்ட உடனே சுகம் அடைகிறான். இது துரிதமான அற்புதம். யார் கொடுத்தாரு? ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர் சீஷர்களுக்கு கொடுக்குற அற்புதத்தை பார்க்கணும். இன்னொரு அற்புதம் பாருங்களேன், பொறுத்திருக்கிற அற்புதம். பொறுத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். நீங்கள் சர்ச்சுக்கு போனோம்னா உடனே அற்புதம் நடக்கணும் இருக்காங்க. சில பேருக்கு உடனே கொடுத்துருவார், சில பேர் வெயிட் பண்ண சொல்வார். உதாரணத்துக்கு ஆபிரகாமை அழைத்து, உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும், உனக்கு கானானை கட்டளை எடுக்கிறேன்னு சொல்கிறார். 430 வருஷம் பொறுத்து தான் அவங்களுக்கு கானான் கிடச்சிடும். அது பொறுமையான ஒரு அபிஷேகம். வெயிட் பண்ணணும். ஏன் அண்ணால் எடுத்துங்க, அண்ணால் குழந்தையிலன்னு அழுவுறா, வெயிட் பண்ணுமா, உனக்கு குழந்தை பிறக்கும் நிச்சயமாக. 1 வருடம் பொறுத்து தான் குழந்தை இல்லையா? வெயிட் பண்ணான். எத்தனை நாள் குழந்தைகள் அழுதவ இதுக்கு அர்ஜென்ட் பண்ணல, வெயிட் பண்ணான். அதுக்கு பொறுத்திருந்து செய்கிற ஒரு அற்புதம். சாரால் எடுத்துக்கொள்ளுங்கள், குழந்தை இல்லை கேட்குறா, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ராகேலுக்கு அப்படி தான். சாரால் கேட்குறாரு,
சிரிப்பின்றி ஈசாக்கை கொடுக்குறார். பொறுத்துந்தான். இந்த காலகட்டத்தில் வரைக்கும் வெயிட் பண்ணு, உனக்கு குழந்தை பிறக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இப்போ அநேக அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். அநேக இயற்கை மீது அற்புதம். யோசுவா காலத்தில், யோசுவா 10ஆம் அதிகாரம் அங்கே 12-13 வாசிக்கிறோம். அங்கே போர் நடக்குது. ஒரு தேவ மனுஷன் அவர் அற்புதம் செய்கிறார். தேவ மனுஷன் அங்கே அற்புதம் செய்கிறார். எப்படி அற்புதம் செய்கிறார்? சண்டை நடக்குது பாருங்க. அங்கே நடக்கும்போது வனாந்தரத்தில், அந்த பாலைவனத்தில் அங்கே யோசுவா பார்க்குறான். சந்திரனை பார்த்து கிபியோனில் அப்படியே தரித்து நில், சூரியனை பார்த்து அப்படி தரித்து நில் சொல்கிறான். அப்படி தரித்து நிற்குது, அற்புதம் நடக்குது. அது என்ன அர்த்தம்? தேவ மனுஷனுக்கு கர்த்தர் இயற்கைக்கு அற்புதம் செய்கிற இயற்கையின் மீது நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, தொடர்ந்து நாம் அற்புதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாளை இன்றைய அடுத்த வீடியோவிலிருந்து நம்ம அற்புதங்களை குறித்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம், பழைய ஏற்பாடு அற்புதம் குறித்து பார்க்க போகிறோம். எனவே கர்த்தர் ஆதாமுக்கு அற்புதம் செய்ய வாய்ப்பு கொடுத்தார், அதை இழந்து போயிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அற்புதம் செய்ய வாய்ப்பு கொடுத்தார், சகலத்தையும் ஆளுகை செய்து அவர் அற்புதங்களை செய்தார். அதே போல் அவருடைய சீசரை நமக்கு ஊழியக்காராக இருக்கட்டும், நாள்பட்ட விசுவாசத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு நீ கை வச்சு பாருங்கள், அற்புதம் நடக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குன்னு அவர் வாக்கை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் அற்புதம் எதுக்காக அற்புதம் செஞ்சால்? பிதா மகிமைக்காக, இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக, நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். கர்த்தர் யார் என்று தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் மகிமை செய்கிறார். இன்றைக்கு அதை வேறு மாதிரி மகிமை செய்கிறாங்க, அற்புதம் செய்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கணக்கில் வராது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்ல அந்தி கிறிஸ்து வருவான், அற்புதங்களை செய்வான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி செய்கிறதெல்லாம் அற்புதம்லாம் அந்தி கிறிஸ்து அற்புதங்களாக கூட இருக்கலாம். ஆகையினால் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்கள், வேலை ஸ்தலங்கள், உங்கள் வருமானங்கள், உங்கள் பதவி உயர்வுகள், உங்களோட ஊழியங்கள், உங்கள் வாலிப பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைகள், வயதான தாய் தகவல், சிறு பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதித்து காக்க கடவாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். நாம் அற்புதங்களை கொடுத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பிரைஸ் தி லார்ட்.